ஹலோ. ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். இது சொல்லுங்கய்யா. இப்போ கர்நாடகாவில் இந்த 3 பேர் தமிழர்கள் கொல்லப்பட்டாங்க. ஆமாம் ஆமாம். அதில் அவர் சம்மந்தப்பட்ட ஏதோ தெலுங்கர் ஏதோ ஒருத்தர் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லியிருந்தீங்கய்யா. ஆமாம், இங்கே கர்நாடக வனத்துறை அமைச்சராக இருக்கிறவனே தெலுங்கு ரெட்டி தான், ராமலிங்கா ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே கர்நாடகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழர்களுக்கும் கன்னடர்களுக்கும் பிரச்சனைன்றதை விட கன்னடர்களுக்கும் தமிழர்களுக்கும் கன்னடர்களுக்கும் பிரச்சனையை உருவாக்குறதே வந்து இந்த மாதிரி வந்து இந்த வடுகனுங்க தான். ஓகேங்களா. இவனுங்களுக்கு எப்பயுமே இப்போ ஒரு சில நாளாக ராஜ்குமார் ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரொம்ப அந்த இவருடைய பதாதைகள் எல்லாம் போட்டு கிழிப்போம். யாரு இங்கே இருக்கிற சினிமா அவங்களே ஓடக்கூடாது, தமிழர்களுடைய சினிமா தமிழ்நாட்டு படம் ஓடக்கூடாது அப்படின்னு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய படத்தெல்லாம் போட்டு கிழிச்சு, விஜய் இது படத்தை இதுங்களெல்லாம் போட்டு கிழிச்சு அதெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய அட்டகாசம் பண்ணான் அவன். ஆனால் கன்னடங்க கூட வந்து அமைதியாக இருந்துட்டா கூட இவனுக்கு சும்மா இருக்கிறது இல்லை. இப்போ என்ன அந்த ராமலிங்க ரெட்டி சமீப காலத்தில் இது இப்போ என்ன சொல்கிறான்னா, விஜய் வந்து கூட்டத்தில் 40 பேர் சேர்த்தாங்க, அதை பற்றி நாங்கள் கேட்டோமா? வந்து இங்கே வந்து தமிழ் கர்நாடகத்துக்குள்ளே எதுக்கு வந்து விஜய் வந்து பேசணும்? இப்போ எப்படி இருக்குது பாருங்க, தமிழ்நாட்டில் செத்தவங்க தமிழருங்க, அதை வந்து இவன் என்ன பெரிய இப்போ அன்னைக்கு என்ன பிடிங்கன்னு இருந்தான் இவன். கண்டிப்பா இல்ல. இப்ப விஜய பார்க்க போய் கூட்ட நெரிசல்ல இறந்த அந்த 40 பேர் வந்து தெலுங்கர் கிடையாது, தமிழர் தானே. அது தமிழ்நாட்டுல நடந்தது. தமிழர்களுடைய பிரச்சனை என்ன இருக்கு அப்போ சரி, அப்படியே கேட்க ஒரு மனிதாபிமானத்தை அன்னைக்கு போயிருந்த அன்னைக்கு எங்க போயிருந்த நீ? இப்ப கேட்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, உறுதியா வந்து நான் என்ன தெரியுதுன்னா, இவங்க திட்டமிட்டு வந்து இந்த படுகொலை செஞ்சிருக்காங்க. மாடு மேய்க்க போனவங்கயா, மாடு மேய்க்கிறது, அதாவது குழந்தைங்களெல்லாம் பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு என்ன பண்ணிக்கிறாங்க, சாப்பாடெல்லாம் கட்டிக்கின்னு பெட்ஷீட் எல்லாம் எடுத்துன்னு போயிருக்காங்க படுத்து தூங்குறதுக்கு. மாடு மேய்க்கும் போது அங்க எங்கன்னா மரத்தடியில வந்து படுத்து தூங்குறதுக்கு வெயில் இல்லையா, படுத்து தூங்குறதுக்கு இருந்தோம். இப்ப மான் வேட்டாடுறதுக்கு போறோம், இது பண்றோம் வந்து அந்த மாதிரி வந்து படுத்து தூங்குறதுக்கு எல்லாமே எடுத்துட்டு போக மாட்டாங்க. அது தெரியாம போறது, அது வந்து போர்வை எடுத்துட்டு போயெல்லாம் அந்த மாதிரி தூங்குறது மாதிரி எல்லாம் போக மாட்டாங்க. இவங்க சாப்பாடெல்லாம் கட்டிக்கிட்டு தூங்குறதுக்கு பெட்ஷீட் எல்லாம் எடுத்துன்னு போய் எங்கேயோ ஒரு பாறையிலயோ எங்கேயோ கஞ்சி சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கிறானுங்க. இவங்க கத்திக்கிட்டு ஓடி வந்துக்கிறானுங்க. ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறான், 4 பேர்ல ஒருத்தர் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கிறான் பயந்துக்கிறேன். 3 பேர் வந்து தூக்க காலத்துல எழுந்து நெஞ்சிலேயே சுட்டுருக்கானுங்க. மானு சரி, அப்படிதான் மானு வெட்டி கூறு போட்டு சாப்பிட்டா கூட வந்து அவங்கள தலைப்படுத்தி வந்து அவங்க எவ்வளோ வேலை இருக்கு இல்லையா, எவ்வளோ இது செயல்படுது இல்லையா, அவங்கள தலைப்படுத்தி எடுத்துன்னு போய் அவங்கள நீதிமன்றத்தில் நிற்க வைக்கலாம். நீதிமன்றம் அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் இல்லையா? நீதிமன்றம் கூட வந்து கொலை இந்த மரண தண்டனையாக கொடுக்கும். வனப்புறம் இதில் வந்து ஒரு உயிரினங்களை கொன்னதுக்கு அதாவது வன உயிரினங்களை கொல்றது வந்து கடுமையான குற்றம் தான் அது. ஏன்னா மற்ற உயிர்களை வந்து நம்ம உயிர் மாதிரி நம்ம பார்க்கணும். எல்லா உயிரும் வந்து நமக்கு உயிர் தான். அதை வந்து இது விலங்கு, இது மனிதன் அப்படின்றலாம் கிடையாது. சுட்டாங்களா அவங்கள வந்து நீ வந்து சட்டப்படி வந்து சட்டத்துக்கு முன்னே நிற்க வையே. எவ்வளோ பெண்களை வந்து கற்பழிக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தண்டனை கொடுத்துருக்கீங்களா? எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனெல்லாம் பண்றாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் வந்து தண்டனை கொடுத்துருக்கீங்களா? தூக்க கழகத்தில் போய் குறிப்பா வந்து 3 பேரை எப்படி தமிழனா பார்த்து எப்படி சுட்டீங்க நீங்க? அப்போ வேற யாரும் வந்து வனப்பகுதியில் இந்த மாதிரிலாம் வந்து செய்யறது இல்லையா, அந்த மாதிரிலாம் பண்றது இல்லையா, அவங்களெல்லாம் சுட்டு தள்ளிக்கிறீங்களா? இல்ல. இது வந்து கர்நாடகத்தில் வந்து தொடர்ச்சியா வந்து எந்த காவிரி பிரச்சனை வர நேரத்தில் மட்டும் இவனுங்க தொடர்ந்து தமிழர்களை எப்படியாவது வந்து திட்டம் போட்டு கன்னடர்களுக்கு தமிழர்களுக்கு பகையை உருவாக்குறதுலேயே இந்த ரெட்டிங்க இருப்பானுங்க, ரெட்டிங்க நாய்க்கட்டுங்க இருப்பானுங்க. காரணம் என்னன்னு சொன்னா, இந்த கன்னட மக்கள் வந்து தமிழர் மாதிரியே தான் ஏமாறிங்க. இவனுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னா, எல்லாரையும் ஏமாற்றி இந்த கர்நாடகத்தில் இருக்கிற பெருவாரியான நிலங்கள் வந்து எல்லாத்தையும் இவனுங்க கையில தான் இருக்குது. அத நிலப்பிரபுத்துவன்றாங்க இல்லையா, நிலப்பிரபுத்துவனால இவனுங்க கையில தான் இருக்குது. சட்டமன்றத்திலே வந்து மொத்தத்திலே இவனுங்க தான் இருக்கிறானுங்க. கர்நாடகத்தில் இருக்கிற இந்த எல்லா வடுக தெலுங்குல தான் இருக்கிறானுங்க. இவனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் திசை திருப்புறதுக்கு கன்னடனுக்கு தமிழனுக்கு சிக்கலை உருவாக்கிட்டு இவனுங்களே குளிர் காட்டிட்டு போயிடுவானுங்க. இங்க தமிழ்நாட்டுல திராவிடன்ற போர்வையில தமிழ்நாட்டுல திராவிடம், இங்க வந்து ரெட்டி, இலங்கையில வந்து நாயக்கருங்க. அங்க நாயக்கருங்க என்ன பண்ணுவானுங்க சொன்னா, சிங்களர் மாதிரி வந்து போர்வையில தமிழர்களை பழி வாங்குவானுங்க, கொலை பண்ணுவானுங்க, எல்லாம் இது பண்ணுவானுங்க.
தமிழ்நாட்டில் வந்து திராவிடன்ற பேரில் நானும் தமிழன் தான் நீயும் தமிழனான்னு சொல்லிட்டு இவன் என்னமோ தமிழனுடைய அப்பனுக்கே பிறந்த மாதிரி வந்து அங்கே இது பண்ணி தமிழருக்கு குழி பறிக்குவானுங்க. கர்நாடகத்தில் நான் கன்னடக்காரன் அப்படின்ற மாதிரியே வந்து எல்லாம் இருப்பானுங்க. ஏன்னா அவன் சாதியில தான் தெரியுது அவன் யாருன்னு. ரெட்டி, நாயக்க, செட்டி அப்படின்னு சுனில் செட்டின்னு ஒருத்தன் இருக்கான். அவனும் வந்து கன்னட அமைப்பிங்க, அவன் ஒரு தலைவரிங்க. அப்புறம் வந்து வாட்டாள் நாகராஜ், அவன் வந்து தெலுங்க. அதுக்கப்புறம் வந்து நாராயண கவுடா, அவன் வந்து பாதி கன்னட பாதி தெலுங்க. இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம் இல்லை அவன், அவனும் ஒரு தெலுங்க. இப்படி ஒவ்வொருத்தனும் பார்த்தா இங்க தலைமையா எடுத்துன்னு அத்தனை பேரை வந்து தெலுங்குங்க தான். கன்னடர் கிடையாது, தெலுங்கர் தான் அங்க இருந்துட்டு தமிழர் கன்னடன்ற அந்த பிரச்சனையை தூண்டுறவனே பூரா வடுகன் தான், தெலுங்கன் தான். ஆமா 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 ஆமா. இப்ப நாம என்ன பண்ணோம்னா கன்னடர்கள் இப்ப தமிழ்நாட்டுல கூட நம்ம கன்னடர்கள் வந்து தமிழர்களை சுட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் போராட்டம் நடத்துறாங்க. இங்க இருக்கிற அரசியலுடைய முழுமையா வந்து அவங்க பார்க்கணும். எப்போ வந்து கன்னடர்ன்ற போர்வில வந்து தெலுங்கர்களுடைய அட்டகாசத்தை வந்து நாம கன்னடமும் சரி மற்ற இனமும் சரி நம்ம இனம் காண்றோமோ அப்பதான் சரியான தீர்வு கிடைக்கும். இங்க கன்னடர்களும் வந்து தமிழர்களுக்காக அந்த 3 பேருக்காக எழுந்து போராடிட்டு இருக்காங்க. நம்ம வந்து எந்த ஒரு போராட்டத்தையும் இங்க செய்ய விடல. அது செய்ய விடலையான்னு தெரியல. ஆனா அந்த சாமராஜ் நகர் பகுதியிலலாம் வந்து தமிழர்களுக்கு சார்பா வந்து அவங்களுடைய அணுக்கமா வந்து கன்னடர்களும் எழுந்து போராடிட்டு இருக்காங்க. சரிங்க. அப்போ என்ன நடக்குதுங்க, தெலுங்கனுங்க வந்து திட்டமிட்டு இந்த வேலையை செய்யறானுங்க. கன்னடருக்கும் தமிழருக்கும் சிக்கல் உருவாக்கணும். காவிரி கலவரத்தை தொடர்ந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து கர்நாடகத்தில் காவிரி மட்டும்தானா இருக்குது? காவிரி வந்து கர்நாடகத்தில் வந்து கர்நாடகத்தில் எல்லை பகுதியில் ஓடுற ஆறு. இந்த இது பாத்துங்க, காவிரி கர்நாடகத்தில் எல்லை பகுதியில் ஓடுது. அது இதயத்தை தொட்டு ஓடுற ஆறு இல்ல. குறைஞ்சது பிலிகுண்டு வரைக்கும் 150 கிலோமீட்டர் தான் காவிரியுடைய பாசன பகுதி. சரிங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படியே பார்த்தா கூட ஒரு 300 கிலோமீட்டர் தான். அது வந்து தொட்டுச்சுன்னா மிச்சம் எல்லாம் வந்து 500 கிலோமீட்டர் 450 கிலோமீட்டர் இந்த தமிழ்நாட்டில் தான் பாயுது. ஆனா இதுவே வந்து துங்கபத்ரா இருக்கு. துங்கபத்ரா ஆறு வந்து கர்நாடகத்தினுடைய இதய பகுதியில் ஓடுற. அதை பத்தி எதனா அதுக்கு ஆந்திராவுக்கு சிக்கல் இருக்குது. அதை பத்தி எதனா பேசுறானுங்களா இவனுங்க? பேச மாட்டானுங்க. அந்த துங்கபத்ரான்றது வந்து ஆவேரின்னு அதுக்கு பேரு. இங்க காவேரி மாதிரி அது ஆவேரி, அது தூய தமிழ் பேர் தான். சரிங்களா? அதை பத்தி பேச மாட்டானுங்க. இங்க கலசாபண்டூர் என்ற ஒரு பகுதியில வந்துட்டு தண்ணி சிக்கல் இருக்கு தொடர்ந்து. அதை பத்தி அவனும் பேச மாட்டானுங்க. என்ன இங்க காவேரி மட்டும் எடுத்துன்னு பேசுவானுங்க. காவேரியில இவனுங்களுக்கு பாசனம் வந்து ரொம்ப இவனுங்களுக்கு தேவையானதே வந்து ரொம்ப குறைவான இடம் தான். ஆனாலும் இவங்க என்ன பண்றாங்கன்னா சேனலுங்க, அதாவது கால்வாயில வெட்டி இங்க இருந்து திசை திருப்பி ஆறு கொண்டு வந்து இங்க இருந்து தும்கூர், அந்த பக்கம் வந்து டிப்டூர், இந்த பக்கத்துக்கெல்லாம் தண்ணியை வந்து குடிநீருக்கு பயன்படுத்துறாங்க. நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கண்ணம்பாடி இது இல்லையா கிருஷ்ணராஜ சாகர்ல வந்து தண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா தொடர்ந்து அதுல வந்து நிரப்ப மாட்டானுங்க. அதுல தண்ணி பார்த்தாவே வந்து தமிழ்நாட்டுக்காரருக்கு தண்ணி கேட்குவாங்கன்றதுக்காக அதுல நிரப்பவே மாட்டானுங்க. இங்க கபினி, ஆரங்கி, இதுல தான் வந்து ஏமாவத்தியில தான் வந்து தண்ணி வச்சுன்னு இருப்பானுங்க. எப்போ மழை காலம் வந்து அந்த 4 அணையும் வந்து ரொம்பதோ அப்போ நிரம்புதோ அப்பதான் வந்து கண்ணம்பாடி அது கிருஷ்ணராஜ சாகருக்கு அணையை திருப்பி விடுவானுங்க தண்ணியை. அப்படியெல்லாம் அரசியல் பண்றாங்க. அதெல்லாம் வந்து இங்க இருக்கிற தமிழ்நாட்டுக்காரது கன்னட தமிழருங்க யாரும் கேட்கறது இல்லையே. கர்நாடகத்துல வாழ்ற தமிழருங்க காவேரி சிக்கலை பத்தி வாயே திறக்கிறது இல்லை. ஏன்னு கேட்டா தேவையில்லாம வந்து பிரச்சனைகளை கலப்பானுங்க அப்படின்றதுக்காக இவங்க யாரும் பேசுறதே கிடையாது. ஆனாலும் என்ன பண்றாங்கன்னா இவங்க தொடர்ந்து தமிழர்களை வந்து குறி வச்சு பண்றானுங்க. இப்ப பாருங்க, இப்போ என்ன நடக்குதுன்னா காவிரி பிரச்சனை வரும்போது தான் இந்த 3 பேரை சுட்டணுமா? இதுக்கு முன்னாலாம் அவங்க வந்து அந்த மாதிரிலாம் யாரும் போலையா? அந்த பகுதி முழுக்க வந்து தமிழருங்க வந்து அதாவது என்ன சொல்றது, அவங்க பரம்பரையா வாழக்கூடியங்க. அதாவது என்ன சொல்றது, அங்கேயே நிலைச்சு எத்தனையோ 1000 ஆண்டு காலமா அங்கேயே நிலைச்சு வாழக்கூடியங்க அவங்க. சரிங்க. இப்ப அந்த பகுதியை வந்து வனப்பகுதியா மாத்தணும்ன்றான். அப்போ வனப்பகுதியா மாத்தணும் போது என்ன ஆகுதுன்னா எல்லாம் இந்த ராமலிங்க ரெட்டின்ற இந்த நாய் வந்து பிறகுதான் இவ்வளவு வேலையை நடந்துக்கிறாங்க. இந்த தெலுங்கு நாய் தான் அங்க பண்ணி நிக்குது. அப்போ வனப்பகுதியெல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா எல்லாத்தையுமே வந்து மக்கள் வாழ்ற பகுதி கூட வனப்பகுதிகளை சேர்க்கும் போது மக்களை வந்து அங்க வெளியேற்றணும்ல, அதுக்கான திட்டங்க தான் இது. சரிங்க. இல்ல அங்க தமிழர் மட்டும்தான் வாழ்றாங்களாங்க, மற்ற இனங்களும் வாழ்றாங்க? கன்னடர் இருக்காங்க, கன்னடருங்க இருக்காங்க, தமிழருங்க பெருவாரியா வாழ்றாங்க. அவங்களுடைய குறி வந்து வனத்தை
விரிவாக்கமோ மற்றதோ கிடையாது. தமிழர்களுக்கு பிரச்சனை இவ்வளவு காலமா இவனுங்க இருக்கிறானுங்க இங்க அப்படின்னு அவங்கள அச்சுறுத்தி அவங்க வெளியேறிட்டாங்கன்னா அந்த நிலத்தால இவனுங்க ஆட்டைப்பட்டுருவானுங்க. அதுக்கு தான். ஆமா, இப்ப காவேரி பிரச்சனையில வந்து எவ்வளவு நிலத்தை இவனுங்க ஆட்டைப்பட்டானுங்க. மக்கள் வந்து அந்த ஒரு முறை அந்த காவேரி சிக்கலை பத்தி பேசலாம். நம்ம அது வந்து பேசிதான் ஆகணும். அதுல இதுல அதாவது இந்த மண்டியா பகுதியிலலாம் வந்து தமிழர்கள் தான் வந்து வேளாண்மை செஞ்சுது. எப்ப நிஜலிங்கப்பா காலத்திலேயே வந்து தமிழர்கள் தான் அந்த நிலத்தை வாங்கினாங்க. சரிங்க. அப்போ வந்து என்னன்னா 2000 ரூபாய் கொடுத்து வாங்கினாங்க தமிழர்கள். அது இன்னர் டெண்டர் வந்து யாரும் வாங்காததுனால அதாவது எல்லாருக்கும் வந்து பொதுவா டெண்டர் விட்ட பிறகு ஈரோடு சேலத்துல இருந்து வந்து தமிழகம் தான் வாங்கினாங்க நிஜலிங்கப்பா காலத்துல. அப்ப நிஜலிங்கப்பா என்ன பண்றாருன்னா அந்த மக்களுக்கு மேற்கொண்டு 2000 ரூபாய், ஒரு ஏக்கர் அன்னைக்கு 2000, 71 அதுக்கப்புறம் வந்து அந்த மக்களுக்கு மேல 2000 அவங்களே வந்து சாங்ஷன் பண்ணி அந்த நிலத்தால வந்துட்டு விவசாயம் பண்றதுக்காக காட்டு பகுதிகளா இருந்ததை வந்து விவசாயம் 75க்கு முன்னால வந்து 70க்கு முன்னால அங்க வந்து விவசாயமே கிடையாது. சரிங்க. அது காட்டு பகுதி, அதுக்கு வரலாறு இருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து தமிழர்கள் வந்து அங்க போய் அதை வந்து வேளாண்மை செஞ்ச பிறகு 91 பங்காரப்பா வந்த பிறகு இவங்க எல்லாம் திட்டம் போட்டு அவங்களும் எல்லாம் இந்த தெலுங்குனுக்கு தான் இந்த தமிழர்கள்லாம் அங்கேருந்து விரட்டியாச்சு. அவங்க நிலத்தெல்லாம் அந்த மூலப்பத்திரமே எல்லாம் எரிச்சு எல்லாத்தையும் வந்து இவங்க வந்து ஆக்கிரமிச்சுக்கிறானுங்க. அதுக்கப்புறம் பெங்களூரில் வந்து இந்த புறநகர் பகுதிகளெல்லாம் அடித்து அங்கே குடிசை போட்டிருந்த மக்களெல்லாம் விரட்டி அந்த அத்தையும் ஆட்டப்பட்டானுங்க. ஏன்னா அங்கேருந்து ஓடி போன தமிழர்கள் அப்போ சதாசிவம் கமிஷனில் 3 கோடி ரூபாய் வந்து சாங்ஷன் பண்ணாங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்குன்னு சொல்லிட்டு. அதை வந்து எத்தனை ஆண்டு காலமாக இழுக்கடிச்சு இன்னும் கூட அது எந்த மக்களுக்கும் கொடுக்கல. அதை வாங்குறதுக்கு கூட யாரும் இல்லாத கிடக்குறாங்க. இவ்வளவு சிக்கல் இருக்கு இங்க. சதாசிவம் கம்மியான வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு 10-15 வருஷம் பொறுத்து அவன் 3 கோடி ரூபாய் கொடுக்குறான். அந்த 3 கோடியை கூட வந்து அதை வாங்குறதுக்கு கூட ஆள் இல்லை. அந்த அளவுக்கு எல்லாம் அச்சுறுத்தப்பட்டு எல்லாரும் போயிட்டு இப்போ உயிர் பழிச்சா போறோம்னு சொல்லிட்டு அந்த ஓடி போயிட்டாங்க மக்கள். அப்படி வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க இல்லையா. இப்போ அதே மாதிரி வந்து இந்த பகுதியை வந்து மக்களை விரட்டினாக்கா இங்க இருக்கிற மிச்சம் மீதி இருக்கிறத விரட்டிட்டாக்கா எல்லாத்தையும் இவனுக்கு ஆட்ட போட்டுருவானுங்க இல்லையா. கண்டிப்பாக இதுக்கான வேலையை தான் செய்யறானுங்க இவனுங்க. நான் இப்ப பேசுறதுனால இப்ப எனக்கு அச்சுறுத்தல் கொடுக்கலாம், அதை பத்தி எல்லாம் எனக்கு ஒன்றும் இது இல்லை. எனக்கு ஏற்கனவே அச்சுறுத்தல் நிறைய விட்டாச்சு, அதெல்லாம் வந்து பார்த்தாச்சு. இருந்தாலும் இருக்கிற உண்மை தானே இது. கண்டிப்பா நாம எங்கேயுமே வந்து கன்னடங்களோட வந்து முரண்படலையே, கன்னடங்களோட சேர்ந்து தானே வாழ்றோம். கண்டிப்பா அப்படி இருக்கு. சரிங்க. அதனால வந்து தமிழர்களை வந்து இங்கேருந்து ஒடுக்கணும், தமிழர்களை இங்கேருந்து வெளியேற்றணும் அப்படின்றத வந்து குறிப்பா வந்து இந்த சென்னப்பட்டினம் அந்த பக்கம் மலை மதேஸ்வரம் பெட்டா அப்படின்வாங்க அந்த பக்கம். அதுக்கப்புறம் இந்த இப்போ இது நடந்ததுங்களா மாண்டியா, அது வந்து கொள்ளிடக்கால். அது கொள்ளிடக்கால் ஆற்று கொள்ளிடக்கால். அது கொள்ளைக்கால்ன்றாங்க. அந்த பகுதியிலலாம் வந்து தமிழர்கள் சரி சமமா இருக்கிறாங்க. கன்னடர்கள் எல்லாம் நிறைய வாழ்றாங்க. கரும்பு பயிரிடுறாங்க, நெல் பயிரிடுறாங்க. நெல்லும் கரும்பு யாருடைய யாரையா வச்சாங்க பரம்பரையா தமிழர்கள் தான். அது அதனுடைய இப்பதான் அவனுங்க வந்து அங்க இது பண்றானுங்க. இன்னைக்கு கூட மைசூர் மாண்டியா விட்டா வேற எங்கேயாவது கர்நாடகத்துல நெல் அந்த அளவுக்கு பயிரிடுறாங்களா? கம்பு சோளம் கேவுரு பயிரிடக்கூடிய மக்களையும் அந்த பயிரை கொண்டு வந்து தமிழர்கள் தான் அறிமுகப்படுத்தி இன்னைக்கு வந்து அது கரும்பு விவசாயமோ நெல் பயிர் எல்லாம் விற்கிறாங்க. இப்போ அவங்களால விரட்டிட்டு அந்த இதெல்லாம் வந்து ஆக்கிரமிக்கிற முயற்சியில தான் இதெல்லாம் நடந்துருக்கு. சரிங்க. பின்னாடி தெலுங்கு வடுகர்களுடைய சூழ்ச்சி தான் இருக்கு கர்நாடகாவில். கண்டிப்பா முழுக்க வடுகனுங்க தான். வடுகா இவனுங்க நாளைக்கு கன்னடர்களை மொத்தம் சும்மா விட மாட்டானுங்க. தமிழர்களை விரட்டின பிறகு இவனுடைய குறி எங்க இருக்குன்னா அங்க அவனுங்க மேலதான் இருக்கும். கன்னட இங்க தமிழ்நாட்டுல வந்து திராவிடன்றதுல வடுகங்கள் பண்றாங்க. ஆமா, இப்ப தமிழர்கள் எல்லாம் விரட்டின பிறகு என்ன பண்ணுவானுங்க, கொடகு மாநிலத்துல இருக்க கொடவாசு மேல போவானுங்க. அதுக்கப்புறம் மங்களூர் பக்கத்துல இருக்கக்கூடிய துளுவர் மேல போவானுங்க. துளுவர் கொடவா எல்லாம் கர்நாடகத்துல தான் வாழ்றாங்க. அவங்க இதனாலதான் தனி மாநில கோரிக்கை வச்சு போராடிட்டு இருக்காங்க கர்நாடகத்துல. சரிங்க. இந்த தமிழர்கள் மட்டுமே இங்க போராட்டம் இல்ல, இங்க இதுல சிக்கி இருக்கக்கூடிய துளுவ மக்களுக்குன்னு ஒரு மாநிலமே கிடையாது. இங்க கொடவா மக்களுக்கு ஒரு தனி மாநிலம் கிடையாது, கொங்கனிங்களுக்கு ஒரு தனி மாநிலம் கிடையாது இந்தியாவில. இவங்க எல்லாம் கர்நாடகத்துல நடப்பட்டு இருக்காங்க. சரிங்க. இப்ப நாளைக்கு இந்த மக்களுக்கும் அந்த சிக்கலை ஏற்படுத்துவானுங்க. சரிங்க. நன்றிங்க. சரி, நன்றி.